Next பார்க்க போகிறது statement formula. A statement formula is an expression involving one or more statement connected by some logical connectives. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லான்னு சொன்னால் ஆக்சுவலாக அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இன்வால்விங் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் கனெக்டட் பை த லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். அதாவது 2-3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸை லாஜிக்கல் கனெக்டிவ் மூலயமா கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதான் என்னுடைய டெஃபினேஷன். ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லா இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லானா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இன்வால்விங் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னா ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட், ஒன் ஆர் மோர் சிம்பிள் சென்டென்சஸ் இருக்கும் கனெக்டட் பை லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். தட் மீன்ஸ் ராஜா இஸ் கம் அண்ட் ஷீலா இஸ் பிளேயிங் இன் த கிரவுண்ட். ஸோ இதை மாதிரி 2 சிம்பிள் சென்டென்ஸ், 2-3 சிம்பிள் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி இங்கே வந்து லாஜிக்கல் கனெக்ட்னு பார்த்தோன்னா அண்டு. ஸோ இதை மாதிரி லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணுற சிம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லான்னு சொல்லலாம். சரிங்களா, புரியுதா? Next பார்க்க போகிறது truth table. A table showing the relationship between truth values of simple statement and truth values of compound statement formed by the using this simple statement is called the truth tables. ஒரு truth tableனா அங்கே வந்து நம்மளுடைய சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வேல்யூஸை டிஃபைன் பண்ணுறது தான் ட்ரூத் டேபிள். அதான் இங்கே சொல்கிறாங்க. A table showing that the relationship between the truth values of simple sentence, simple statement and truth values of compound statement formed by using this simple statement is called the truth table. ஸோ அங்கே ட்ரூத் வேல்யூ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன ட்ரூத் வேல்யூ தரதுன்னு சொல்கிறது தான் ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெகேஷன்ஸ். இப்போ டெஃபினேஷன் ஆஃப் தி நெகேஷன். Let P be a simple statement, then the negation of P is a statement whose truth value is opposite to that of P. It is called by not P. Readers not P. அதாவது இப்போ ஒரு நெகேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நெகேஷன் சொல்லணும்னா ஸோ எப்போ அப்படி நம்மளால் கொண்டு வர முடியும்னா பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன். பி இஸ் எ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ சிம்பிள் சென்டென்ஸ். அதாவது அந்த எப்போ வந்து ஒரு சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லணும்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும்னா அந்த சென்டென்ஸை நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அது எந்த சேஞ்சஸுமே அதில் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ பிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டேன். இப்போ அதனோட நெகேஷன் பார்க்கும்போது அதனோட நெகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது தான் ராஜா இஸ் கம்முன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா பி ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்தேன்னா நாட் பி எப்படி எடுப்பேன்னா ராஜா இஸ் நாட் கம். ஸோ நாட்டை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறது தான் நெகேஷன்ஸ். ஆப்போசிட் டு தட் ஆஃப் பி. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நான் கொடுக்கணுன்னா அப்போ அங்கே அந்த இடத்துல கண்டிப்பாக நாட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணால் தான் ஆப்போசிட்டாக மாறும். ஐ பிளேயிங்கிறத ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தரேன்னா ஐ நாட் பிளேயிங். நாட் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆப்போசிட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் மாறும். ஸோ இந்த சிம்பிளை தான் நாட் பின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லணும்னா இதுதான் ஆக்சுவல் நெகேஷன்னா இதுதான் நாட் பி. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை மாதிரி இந்த சிம்பிள் இதுதான் நெகேஷன்ஸ். இந்த சிம்பிளை தான் நெகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி ரீட் பண்ணுவோன்னா நாட், இந்த சிம்பிள் வந்து நாட் பி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், ரவி இஸ் ரீடிங். இப்போ இதுக்கு நாட் பி நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ எப்படி மாறணும் இந்த ஸ்டேட்மெண்ட்? ரவி இஸ் நாட் ரீடிங். இந்த நாட்டு தான் நெகேஷன்ஸ். இந்த நாட்டு போட்டால் மட்டும்தான் இது ஆப்போசிட்டாக மாறும். இதுதான் வந்து நெகேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதுக்கான ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது இப்போ வந்து இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது.
அப்போ ஒரு வேரியபிள்னால் 2 ட்ரூத் வேல்யூ வரும். அதாவது இப்போ ஒரு வேரியபிள்னால் 2 power 1 2 power 1னா 2 வேல்யூ வரணும். அதாவது ட்ரூ ஃபால்ஸ் 2 போடணும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ்னால் பிக்கு ட்ரூ ஃபால்ஸ். இப்போ நெகேஷன் பின்னு எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். பி ட்ரூனா இப்போ இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ ஃபால்ஸ். அதேமாதிரி இங்கே ஃபால்ஸ்னால் இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ ட்ரூ. இதுதான் ட்ரூத் டேபிள் ஃபார் த நெகேஷன். புரியுதுங்களா? Next பார்க்க போகிறது conjunction. Let P and Q be any two simple statement. The conjunction of P and Q is obtained by connecting P and Q. It is denoted by P and Q. Read as P conjunction Q. Or P truth value of the truth value of P and Q is T whenever both P and Q are T and it is false otherwise. ஸோ இப்போ இப்போ கன்ஜக்ஷன் சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் பார்க்குறோம். ஆக்சுவலாக கன்ஜக்ஷன்னா இப்போ கன்ஜக்ஷனாலே அது வேர்டில் எப்படி எழுதலாம்னா அண்டு. கன்ஜக்ஷனாலே அண்டு. அது சிம்பிள்ஸில் எப்படி எழுதலாம்னா இதுதான் அதனுடைய சிம்பிள். அண்டுனா அந்த இடத்துல இப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா பார்க்கும்போது எக்ஸ்பிரஷனில் இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சிம்பிள்ஸ் அண்டு சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம். வேர்ட்ஸில் அண்டு. கன்ஜக்ஷனாலே அண்டு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிறேன். பி அண்ட் கியூங்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ த கன்ஜக்ஷன்ஸ் த கன்ஜக்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூ. ஸோ கன்ஜக்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூனா அது எப்படி ரெஃபர் பண்ணுவேன்னா இப்படி தான் ரெஃபர் பண்ணுவேன். கன்ஜக்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூனா பி அண்டு கியூ. இதுதான் கன்ஜக்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூ. சரிங்களா? ஸோ இப்போ ட்ரூத் டேபிளில் பி அண்ட் கியூ போடும்போது whenever both P and Q are true and it is otherwise false. அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அங்கே T வரும். அப்படி ரெண்டுமே ட்ரூவாக இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட் சிம்பிள்ஸில் அண்டு, இது வேர்ட்ஸில் அண்டு. ஸோ இதுக்கு என்னென்னு சொல்லலாம் கன்ஜக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட். ஸோ இப்போ பி கியூ 2 ட்ரூத் டேபிள் எடுத்துகிட்டேன், 2 வேரியபிள் எடுத்துகிட்டேன். அப்போ 2 வேரியபிள்னால் 2 power 2 2 power 2னா 4 வேல்யூஸ் எடுத்துக்கணும். 4 வேல்யூஸ்னால் இப்போ பிக்கு எப்படி எடுத்துக்கணும் 2 ட்ரூ வேல்யூ. அந்த 4 வேல்யூஸை ட்ரூ 2 ட்ரூ எடுத்துக்கணும், 2 ஃபால்ஸ் எடுத்துக்கணும். அப்போ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு கியூ வரும்போது ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கணும். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். இப்போ அண்ட் எடுக்கும்போது ட்ரூ அண்டு ட்ரூ ரெண்டுமே ஈக்குவலாக சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ட்ரூ வரணும். அப்போ ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ தான். இப்போ ரெண்டுமே இங்கே சேமாக இல்லை. ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு சேமாக இருந்தால் மட்டும் 2 ட்ரூ இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ட்ரூ போடணும், இல்லை ஃபால்ஸ் தான். அப்போ ஃபால்ஸ். இங்கேயும் சேமாக இல்லை, ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் தான். சரிங்களா? ஸோ 2 ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் தான். 2 ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ஃபால்ஸ். இதுதான் அதனுடைய ட்ரூத் டேபிள் ஆஃப் அண்ட். Next பார்க்க போகிறது disjunction. The disjunction of any two simple statement P and Q is the compound statement obtained by connecting P and Q by the word R. It is denoted by PRQ. Read as P disjunction Q or P cup Q. The truth values the truth value for PRQ is false whenever both P and Q are
false and it is true otherwise. அது first of all இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஸ்ஜங்ஷன் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து P and Qன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். P and Qக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்க்கு டிஸ்ஜங்ஷன் எடுக்கிறேன்னா அது டிஸ்ஜங்ஷனாலே எப்படி ரெஃபர் பண்ணணும்னா ஆர்ங்கிற வேர்டு வந்து டிஸ்ஜங்ஷனாலே ஆர். சரிங்களா? வேர்டு இந்த வேர்டில் தான் ரெஃபர் பண்ணணும். சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா இதுதான் அதனுடைய ஆர் சிம்பிள் இதுதான். புரியுதுங்களா? ஸோ டிஸ்ஜங்ஷனாக வேர்டில் ரெஃபர் பண்ணுறது வேர்டில் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ORன்னு டினோட் பண்ணுவோம். சிம்பிள்ஸில் இதுதான் அதனுடைய சிம்பிள் ஆருங்கிற சிம்பிள் இதுதான். ஸோ அப்போ P and Qன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு டிஸ்ஜங்ஷன் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு டிஸ்ஜங்ஷன் எடுக்கும்போது இதுதான் PRQ இதுதான் என்னுடைய டிஸ்ஜங்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி ரீட் பண்ணோன்னா P டிஸ்ஜங்ஷன் Q இல்லைனா PRQன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ட்ரூத் வேல்யூ எப்படி அசைன் பண்ணுவோன்னா இப்போ PQவோடைய ஆன்சர் ஃபால்ஸ் வரும்னா எப்போ ஃபால்ஸாக இருக்குன்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் ஃபால்ஸ். whenever both P and Q are false ரெண்டுமே இப்போ P வேல்யூ ஃபால்ஸு Q வேல்யூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஃபால்ஸ் வரும். அதர்வைஸ் ரெண்டு அண்ட் இட் இஸ் T அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா ட்ரூ வரும். எதுனா ஒரு இடத்துல ட்ரூ வந்தாலும் ட்ரூ வந்துடும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள் ஃபார் PRQ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P இப்போ இங்கே வந்து PQன்னு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டு வேரியபிள்னால் 2^2 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். 4 ட்ரூத் வேல்யூஸ்னால் 2 times ஆஃப் T எடுத்துக்கணும், 2 times ஆஃப் ஃபால்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ P ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 times ட்ரூ ஃபால்ஸ் நெக்ஸ்ட்டு Qக்கு ட்ரூ ஃபால்ஸ். இப்போ இதுக்கு R எடுக்கணும். ஸோ TRT ட்ரூ ஆர் ட்ரூ. ஸோ அப்போ அந்த இடத்துல T தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு இடத்துல T வந்தாலே அந்த இடத்துல ட்ரூ வந்தாலே அந்த இடத்துல ட்ரூன்னு எடுத்துக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதாவது எப்படின்னா ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ஒரு இடத்துல T வந்தாலே நம்ம அந்த இடத்துல T போட்டுக்கலாம். ஹோல் வேல்யூஸ்க்கும் Tன்னு கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபால்ஸ் ஆர் ட்ரூனாலும் ட்ரூ தான். சரிங்களா? அதுக்கடுத்து ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் இப்போ ரெண்டு இடத்துலையுமே ஃபால்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா T எந்த ஒரு இடத்துலையுமே வரல அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் தான். இதுதான் ட்ரூத் டேபிள் ஃபார் PRQ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள். ரைட் த ஸ்டேட்மெண்ட் இன் வேர்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு நாட் P, P and Q, PRQ, Q or not P, where P is it is cold and Q is it is raining. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் த ஸ்டேட்மெண்ட் இன் வேர்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்டை வேர்ட்ஸில் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டிங் டு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா நாட் Pயை வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. P and Qவை வேர்ட்ஸில் எழுதணும். PRQவை வேர்ட்ஸில் எழுதணும். QR நாட் Pயை வேர்ட்ஸில் எழுதணும். அப்போ இங்கே P and Q என்னென்னா P ஸ்டேட்மெண்ட் எதுனா இட் இஸ் கோல்டு தான் P ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் என்னது Pன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு Q ஸ்டேட்மெண்ட் எதுனா இட் இஸ் ரெய்னிங் தான் Q. ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டை வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னா நாட் Pங்கிறது இட் இஸ் ஏ கோல்டு. நாட் Pனா இட் இஸ் நாட். கண்டிப்பாக நெகேஷனால இந்த இடத்துல நாட் வரணும். இட் இஸ் நாட் கோல்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு P and Qனா P ஸ்டேட்மெண்ட் இது வந்து P ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் கோல்டு P. இது வந்து Q. ஸோ அண்டுனா வேர்ட்ஸில் எப்படி எழுதணும்னா அண்டுன்னு போடணும். சிம்பிள்ஸில் இந்த சிம்பிள்ஸ் வரும். அப்போ இட் இஸ் கோல்டு அண்டு ரெய்னிங். நெக்ஸ்ட்டு ஆர்னா இட் இஸ் கோல்டு. இப்போ அண்டுக்கு பதிலாக ஆர் போடுறது இது வந்து டிஸ்ஜங்ஷன். ஆர் ஸ்டேட்மெண்ட் வரணும். PRQ ஆர் ரெய்னிங். நெக்ஸ்ட்டு Q ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் ரெய்னிங். ஆரை வந்து வேர்ட்ஸில் எப்படி எழுதணும்னா ஆர் நாட் Pனா இட் இஸ் நாட் கோல்டு. ஸோ இதுதான் QR நாட் P. புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், how many rows are needed for the following statement formula? How many rows are needed for the following statement formula? இப்போ இங்கே இருக்க ஃபார்முலாஸ்க்கும் எத்தனை ரோஸ் வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் எத்தனை ரோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ ரோஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோன்னா, அங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதோ அத்தனை வேரியபிள்ஸ்க்கு ரோஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தா பிஆர் நாட் டி அண்டு பிஆர் நாட் எஸ். அப்போ இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னா, பிங்கிற ஒரு வேரியபிள், டிங்கிற ஒரு வேரியபிள், எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அப்படின்னா சப்டிவிஷன் 1ல் பார்த்தோன்னா, ஸோ இதில் பார்த்தோன்னா பிஎஸ் அண்ட் டி 3 வேரியபிள்ஸ் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ அந்த 3 வேரியபிள்ஸை வந்து 2^3ன்னு எடுத்துக்குவோம். 2^3னா 8. அப்போ 8 ரோஸ் நம்ம கொண்டு வரணும். 8 ரோஸில் டீக்கு வந்து 4 வேல்யூஸ், 4 டைம்ஸ் டி போடணும். ஃபால்ஸ் வந்து 4 டைம்ஸ், அதாவது ட்ரூ 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 ட்ரூன்னு வரும். ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். அதுக்கு 2 டைம்ஸாக ரிப்பீட் பண்ணணும். அதுக்கடுத்து 1 டைமாக ரிப்பீட் பண்ணணும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதாவது அங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதோ அத்தனை வேரியபிள்ஸ் இந்த பவரில் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு வேரியபிள் இருந்தால் 2^1 = 2, 2 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். இப்போ 2 வேரியபிள் இருந்தால் 2^2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இருக்கிற வேரியபிள்ஸ் வச்சு பவரில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ட்ரூத் வேல்யூஸ் எத்தனை ரோஸ் நம்ம எடுத்துக்கோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். P and Q are not R or not S and not T and R. ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ இந்த ஃபார்மில் எத்தனை வேரியபிள்ஸ் வருதுன்னா, P, Q, R, S, T and Bங்கிற 6 வேரியபிள்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அப்போ இந்த 6 வேரியபிள்ஸையும் 6 வேரியபிள்ஸ்னால் இப்போ 2^6ன்னு எடுத்துக்கணும். 2^6ல 64 ரோஸ் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு 64 ரோஸ் நம்ம அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். The conditional statement of any two statement P and Q is the statement if P then Q and it is denoted by P conditional Q. Here P is called the hypothesis and the antecedent Q is called the antecedent and Q is called the conclusions or consequence. P conditional Q is false if P is true and Q is false. P conditional Q is false if P is true and Q is false. Otherwise it is true. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துரும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா the conditional statement of any two statement P and Q. 2 ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம், if P then Q அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த இஃப் பி தென் கியூவா பி கண்டிஷனல் கியூ. ஸோ இது வந்து சிம்பிள்ஸ். இது சிம்பிள்ஸில் நம்ம எப்படி சொல்லலாம், பி கண்டிஷனல் கியூ. இது வேர்டிங்ஸில் எப்படி எழுதுவோம்னா இஃப் பி தென் கியூன்னு வேர்டிங்ஸில் எழுதுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பியை வந்து என்னென்னு சொல்லலாம், ஹைபாதசிஸ் ஆர் ஆன்டிசிடென்ட் சொல்லிட்டு எழுதுவோம். அதுக்கடுத்து கியூ வந்து என்ன சொல்லணும், எப்படி எழுதுவோம்னா கியூ வந்து கன்க்ளூஷன் ஆர் கன்சிக்வன்ஸ் கியூ. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பி கண்டிஷனல் கியூ வந்து ஃபால்ஸ். எப்போ ஃபால்ஸாக இருக்கலாம், பி ட்ரூவாக இருந்து கியூ வந்து ஃபால்ஸாக இருந்தால் கியூக்கு வந்து ஃபால்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா பியும் ட்ரூவாக வந்து ஆக்சுவலாக வந்து எப்போ எழுதுவோன்னா பி வேல்யூ ட்ரூ கியூ வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய டோட்டல் ஆன்சர் வந்து ஃபால்ஸுன்னு வேல்யூ கொடுக்கும். இல்லை பியோடைய ஆன்சர் ட்ரூவாக இருந்து கியூவோடைய ஆன்சர் ட்ரூவாக ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சேம்
அதே மாதிரி பிக்கே ஃபால்ஸ் இருந்து ரெண்டு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான், அதே மாதிரி ஃபால்ஸ் இருந்தாலும் ட்ரூ தான். இதுதான் கண்டிஷ்னல். அப்படி ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுன்னா கியூவோடைய ஆன்சர் என்னமோ அங்கே அந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கணுமே ஃபைனல் ஆன்சராக. புரியுதுங்களா சொல்கிறது? புரியுதுங்களா? இப்போ ட்ரூத் டேபிள் பார்த்தோன்னா ட்ரூத் டேபிள் ஃபார் பி கண்டிஷனல் கியூ இங்கே ரெண்டு வேரியபிள் வந்திருக்கு. அப்போ 2/2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்படின்னா 4 ட்ரூத் வேல்யூஸ்னால் ட்ரூ 2 டைம்ஸ் எடுத்துக்கணும், ஃபால்ஸ் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கியூவில் பார்க்கும்போது ட்ரூ ஒன் டைம் எடுத்துக்கணும், ஃபால்ஸ் 1 டைம், ட்ரூ ஃபால்ஸ். இப்போ கண்டிஷ்னல்னால் ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கிற இடத்துல ட்ரூ போடணும். இப்போ டீன்னு ரெண்டுமே சேமாக இருக்குது, ட்ரூ. அதே மாதிரி ஃபால்ஸ் ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா டி. இப்போ அன்ஈக்குவலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே ட்ரூ ஃபால்ஸ்னால் இந்த கியூவோடைய வேல்யூ என்னவோ செகண்ட் வேரியபிளோடைய வேல்யூ என்னவோ அந்த ஆன்சர் எடுத்துடுது. இப்போ செகண்ட் வேரியபிளோடைய ஆன்சர் வந்து இங்கே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ். அதே மாதிரி இப்போ ஃபால்ஸ் ட்ரூனா இங்கே கியூவோடைய ஆன்சர் என்னவோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். இங்கே ட்ரூனா இங்கே ட்ரூ. அன்ஈக்குவலாக இருக்கிற இடத்துல செகண்ட் வேரியபிளோட ஆன்சர் என்னவோ அதை தான் எடுத்து எடுத்துக்கணும். ஈக்குவலாக இருக்கிற இடத்துல எப்பவுமே ட்ரூ தான். ஃபால்ஸ் வந்தாலும் ட்ரூ தான், ட்ரூ வந்தாலும் ட்ரூ தான். இதுதான் கண்டிஷ்னல். சரிங்களா? புரியுதா? Next பார்க்க போகிறது example. Consider P conditional Q. If today is Monday, then 4 + 4 = 8. ஸோ இப்போ P conditional Qனாலே if P then Qன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இஃப்னு வரணும். டுடே இஸ் மண்டே நடுமத்தில் தென் 4 + 4 = 8. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே Pங்கிறது என்னது? ஆக்சுவலாக P கண்டிஷ்னல் Q அப்படின்னா இது சிம்பிள்ஸில் எழுதுகிறோம். இதுவே இது வேர்டிங்ஸில் எப்படி எழுதுனா Pக்கு முன்னாடி இஃப் போடணும். இஃப் P இந்த சிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல நடுமத்தில் தென் போடணும், தென் Q. இதுதான் வேர்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ P ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டுடே இஸ் மார்னிங். அப்போ இஃப் டுடே இஸ் மார்னிங் தென் போட்டு Qவோடைய ஸ்டேட்மெண்ட் 4 + 4. புரியுதுங்களா சொல்கிறது? புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ட்ரூத் வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ட்ரூத் வேல்யூ அசைன் பண்ணும்போது ட்ரூத் வேல்யூ ஆஃப் P கண்டிஷனல் Q இஸ் ட்ரூ பிகாஸ் த கன்க்ளூஷன் Q இஸ் ட்ரூ. ஏன்னா இதுக்கு எப்படி நம்ம ட்ரூ வேல்யூ அசைன் பண்ணுறோன்னா Q வேல்யூ பார்க்குறோம். Q வேல்யூவில் பார்த்தோன்னா இப்போ 4 + 4 ஆக்சுவலாக Qங்கிறது என்னது? Pங்கிறது டுடே இஸ் மண்டே, Qங்கிறது 4 + 4. இது வந்து இதனுடைய ஆன்சர் வந்து ட்ரூ. Qவுடைய ஆன்சர் என்ன? இது ஈக்குவல் 4 + 4னா 8 = 8ன்னு வருது. அப்போ இது வந்து ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ட்ரூ. இதுக்கு ட்ரூத் டேபிளுடைய வேல்யூ வந்து ட்ரூ. இப்போ ட்ரூனா அப்போ இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஆன்சர் ட்ரூ. கியூவுடைய ஆன்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது consequences statement. இப்போ பார்த்தோன்னா from the conditional statement P conditional Q 3 more conditional statements are derived. They are listed below: converse statement, inverse statement, contrapositive statement. அதாவது இப்போ ஒரு P conditional Qன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 3 ஸ்டேட்மெண்ட் நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா அதாவது P conditional Qவை Q conditional Pன்னு எழுதுறது தான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா ரெண்டுத்துக்குமே நெகேஷன் எடுக்கணும். இப்போ P conditional Q இருந்தால் அதுக்கு வந்து நாட் P conditional நாட் Qன்னு எடுக்கிறது தான் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராபாசிட்டிவ்னா நாட் Q conditional, கான்ட்ராபாசிட்டிவ்னா நாட் Q conditional நாட் P. இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ். அதாவது P conditional Qன்னு இருந்துச்சுன்னா இப்போ கான்வர்ஸ்னால் அது அப்படியே அதாவது ரிவர்ஸ் பண்ணிக்கணும். Q conditional Pன்னு எழுதுறது வந்து கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இன்வர்ஸ்னால் P conditional Qக்கு அப்படியே நெகேஷன் எடுக்கிறது. நாட் P நாட் Qன்னு நெகேஷன் எடுக்கிறது தான் இன்வர்ஸ்.
அதேமாதிரி கான்ட்ரா பாசிட்டிவ்னா ரிவர்ஸ்க்கு நெகேஷன் எடுக்கணும். நாட் q கண்டிஷனல், நாட் p தான் கான்ட்ரா பாசிட்டிவ். Next பார்க்க போகிறது example. Write down the conditional statement, converse statement, inverse statement and contrapositive statement for the two statement P and Q given below. So இப்போ வந்து என்னென்னா conditional statement, converse statement, inverse statement and contrapositive statement for the two statement P and Q given below. So ரெண்டு statement கொடுத்துருக்காங்க. So first statement வந்து P statement, the numbers of prime is infinite, இது P statement. Next Ooty is in Kerala, இது வந்து Q statement. இப்போ வந்து இதுக்கு வந்து conditional statement எழுதணும். Next converse statement எழுதணும். அதுக்கடுத்து inverse statement, அதுக்கடுத்து contrapositive statement எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ conditional statement எழுதணும். இப்போ கண்டிஷனல்னாலே P conditional Q, இது சிம்பிள்ஸில். இப்போ இது வேர்டிங்ஸில் எழுதும்போது if P then Q ன்னு எழுதுவோம்னா, ஸோ if P இருக்கிற இடத்துல P ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஆக்சுவலாக வந்து இது எப்படி எழுதணும், இப்போ P கண்டிஷனல் Qனா இது எப்படி எழுதணும், if P then Q. சரிங்களா? if எழுதியாச்சு, P இருக்கிற இடத்துல P ஸ்டேட்மெண்ட், the number of prime is infiniteன்னு சொல்லிட்டு P ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு, நடுமத்தில் then போட்டாச்சு. இப்போ Q ஸ்டேட்மெண்ட் Ooty is in Kerala, இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கான்வர்ஸ். நெக்ஸ்ட் இந்த கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா இதான். இப்போ P கண்டிஷனல் Qவை Q கண்டிஷனல் Pயான்னு எழுதுறது தான் கான்வர்ஸ். இப்போ கான்வர்ஸ்னால் இப்போ Q கண்டிஷனல் Pனா எப்படி எழுதுனா, இஃப் Q தென் P. கண்டிஷனல்னாலே முன்னாடி இஃப் போடணும், ரெண்டு வேரியபிளுக்கும் நடுமத்தில், ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நடுமத்தில் தென் போடணும், இதுதான் கண்டிஷனல். இப்போ இஃப் Q தென் Pனா இஃப் Qங்கிறது என்னது, Ooty is in Kerala. நெக்ஸ்ட் தென் the number of prime is infinite, இதான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது inverse statement. Inverse na not P conditional, not Q. So not P na actually not P conditional, not Q na இது வேர்ட்ஸில் எழுதும்போது எப்படி எழுதுனா, கண்டிஷனல் வந்தாலே முன்னாடி வந்து இஃப் போடணும். இஃப் நாட் P தென் நாட் Q. இப்போ இஃப் போட்டாச்சு. நாட் Pனா the number of prime is not infinite, இதுதான் நாட் P, நடுமத்தில் தென். நாட் Qனா Ooty is not in Kerala. ஸோ இதுதான் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கான்ட்ராபாசிட்டிவ்னா இப்போ வந்து அகைன் நாட் Q, கான்ட்ராபாசிட்டிவ்னாலே நாட் Q கண்டிஷனல் நாட் P தான் கான்ட்ராபாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ கண்டிஷனல் இருந்தாலும் முன்னாடி இஃப் போடணும். இஃப் இப்போ நாட் Q எழுதணும், Ooty is not in Kerala, நடுமத்தில் தென் the number of prime is not infinite, இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ். புரியுதுங்களா? Next பார்க்க போகிறது biconditional. So biconditional statement now, the biconditional statement of any two statement P and Q is the statement P if and only if Q, and it is denoted by P biconditional Q. It is truth value is true whenever both P and Q have the same truth values, otherwise it is false. அதாவது
இப்போ பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுனா இப்போ வந்து அதை எப்படி ரெஃபர் பண்ணணும்னா அதை எப்படி சொல்லணும்னா P if and only if Q அதான் பை கண்டிஷனல்ஸ். இதுதான் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். P பை கண்டிஷனல் Qன்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள்ஸ் எப்படி இருக்குன்னா சேம் ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரூ, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ். அதாவது இப்போ பார்த்தோன்னா இப்போ சப்போஸ் ட்ரூ Pக்கும் ட்ரூ Qக்கும் ட்ரூ வந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் ட்ரூ. ஃபால்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா இப்போ ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் அந்த இடத்துல ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ் ட்ரூ இருந்தால் அந்த இடத்துல ஃபால்ஸ் தான். இதுதான் என்னுடைய டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள். ஸோ இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ட்ரூத் டேபிள் வந்து P பை கண்டிஷனல்ஸ் Qக்கு தான் ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்குறோம். P பை கண்டிஷனல் Q. ஸோ அப்படின்னா இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ், அப்போ 2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். 2 டைம்ஸ் T 2 டைம்ஸ் F எடுத்துக்கணும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ். Q வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ P பை கண்டிஷனல் Qனா வேல்யூஸ் சேமாக இருந்தால் ட்ரூ, இப்போ T இருக்க ட்ரூ, அது மாதிரி ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, அப்படி சேமாக இல்லைன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் தான், அதேமாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனாலும் ஃபால்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா பை கண்டிஷனலும் ஸ்லைட்டாக கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பை கண்டிஷனில் இதே தான் சொன்னோம், என்னென்னா வேல்யூஸ் சேமாக இருந்தால் அந்த இடத்துல ட்ரூ போடணும், அப்படி சேமாக இல்லைன்னா Qக்கு என்ன ஆன்சர் இருக்கோ வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் ஃபைனல் ஆன்சராக வரும் பை கண்டிஷனலில். ஆனால் பை கண்டிஷனில் அப்படி கிடையாது. பை கண்டிஷனில் என்னென்னா சேமாக இருந்தால் ட்ரூ, அப்படி சேமாக இல்லைன்னா ஃபால்ஸ். இதுதான் அதுக்கும் பை கண்டிஷனலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே நோட்டில் நீட்டாக எழுதி அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? கம்ப்ளீட் த கிளாஸ்.